இப்பொழுது இங்கே வந்துள்ள எனது அன்புக்குரிய ஈழத்து தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் எனது உறவினர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் இங்கே வித்துவான் வேந்தனார் அவர்களின் நூற்றாண்டு விழாவின் வரவேற்புரையையும் அதற்கான சற்று விரிவுரையையும் நான் தர விரும்புகின்றேன். ஏனெனில் ஏற்புரைக்கு எவ்வளவு நேரம் இருக்குமோ தெரியாது. தந்தையின் நூற்றாண்டை கொண்டாட விளைந்தேன். தந்தை மட்டுமல்ல, தமிழ் உலகத்தின் தமிழ் பேரன்பர் அவர். தண்ணீர் இல்லா தமிழ் மேல் காதல் கொண்ட தமிழாசான், தரணியிலே தமிழ் பரப்பி புகழ் கண்ட தமிழ் பற்றாளன், பாடசாலை மழலைகளுக்கு குழந்தை மொழி, பள்ளி மாணவர்களுக்கு பக்குவமாய் உரைநடை, பண்டிதர்க்கு பண்டை தமிழின் கட்டுரைகள், பாமரர்க்கு தமிழ் உரையின் எழுச்சி உரை, எழுத்தால் பேச்சால் சொல்லால் எல்லோர்க்கும் ஏற்றமுடன் தமிழ் உரைத்த தமிழ்வேந்தன், பாவலனாய் நாவலனாய் ஆசானாய் பாரினில் பண்டிதனாய் மகாவித்துவானாய் புகழ் கண்டோன், கவிராஜர் எனவும் குழந்தை கவி எனவும் கட்டுரையாளன் உரை ஆசான் எனவும் சோர்விலா சொற்பொழிவாளன் எனவும் சைவ சித்தாந்த சண்ட மாறுதம் எனவும் தனிப்புகள் மிக்க பரமேஸ்வர கழக விரிவுரையாளனாய் தமிழ் மொழியை கால் நூற்றாண்டு கற்பித்த ஆசானாய் தந்தமிழ் தாய் புகழ் பரப்பிய தமிழ் பேரன்பனாய் தரணியிலே கால் நூற்றாண்டு காலம் தமிழ் வேந்தனாய் விலங்கு புகழ் படைத்த பெரும் வித்துவானாய் வீறு கொண்ட தமிழ் மேடை பேச்சாளனாய் பாமரர்க்கும் பண்டிதர்க்கும் பாவடித்த பாவலனாய் பாலர்க்கும் பெரியோர்க்கும் நல் ஆசானாய் 48 வயதில் இவ்வுலகை நீட்டு நூற்றாண்டு என்று காண்கையிலும் நீங்காது நம் மனதில் நிலையாய் நிலைத்திருக்கும் நல்லவர் வேந்தனார் புகழ் போற்றிடுவோம். அவர் புகழ் பாடி அவர் நினைவு போற்றி அன்னவர் நூற்றாண்டை நாம் கொண்டாட தமிழ் அன்பர் ஆர்வலர் அறிஞர் இவருடன் தந்ததாய் ஊரவர் உறவினரை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. அன்பானவர்களே, இங்கே கடந்த 3 வருடங்களாக எனது தந்தையாரின் நூல்களை வெளியிடும் வேகத்தில் பல 7 நிகழ்வுகளை புலம்பெயர் நாட்டில் நடத்தியவன் நான். ஆனால் இன்று சற்று உணர்ச்சி வசப்பட்டும் சற்று மனம் நெகிழ்ந்தும் இந்த தாய் மண்ணிலே 36 வருடங்களின் பின் எனது தந்தை மட்டுமல்ல, ஈழத் தமிழுலகின் தலை சிறந்த ஒரு தமிழாசான், கட்டுரையாளன், கவியாசன், சொற்பொழிவாளன், உரையாசன், சிந்தனை ஆசிரியர் என பன்முகத்தன்மை கொண்ட வித்துவான் வேந்தனார் இன்றைய இளம் தலைமுறையினாலும் இன்றைய பல்கலைக்கழக பட்டதாரிகளாலும் ஓரளவு மறக்கப்பட்ட அந்த மனம் தந்த வேதனையில் இன்று எனது தந்தை மட்டுமன்றல்ல, ஒரு தலை சிறந்த ஈழத் தமிழ் அறிஞரை உங்கள் முன் ஏதோ ஒரு வழியில் படைக்க விரும்புகின்றேன். அந்த வகையிலே எனது வரவேற்புரையிலே இங்கே எனது வேண்டுகோளை ஏற்று இங்கே நூலுரைகளை ஆற்ற வந்துள்ள தமிழ் ஆண்டோர்களுக்கும் வேந்தனாரின் பெயரை கேள்விப்பட்டு அவருடன் படித்த நினைவிலே அவரின் நூல்களை கற்ற நினைவிலே இங்கு வந்துள்ள சில மூத்த அன்பர்களையும் மற்றும் வேந்தனாரின் மேலுள்ள ஆர்வத்தால் இங்கு வந்துள்ள சில ஊரவர்களையும் நண்பர்களையும் பத்திரிகையாளர்களையும் எனது வேண்டுகோளை ஏற்று வந்த எனது வேலனை ஊரவர்களையும் அன்போடும் தமிழ் உணர்வோடும் தமிழ் ஆர்வத்தோடும் வரவேற்கின்றேன். இன்று வித்துவான் வேந்தனார் என்ற ஈழத்தமிழ் அறிஞன் 5/11/1918 வேலனை சரபனை ஊரிலே பிறந்தார். அவர் 18/11/1966 தனது 48 வயதை அடைய முன்பே இறந்துவிட்டார். அவரை ஈழத்தமிழுலகம் அறிந்தது 1940 அவர் ஈழகேசரியில் சிவஞான போதத்தின் ஆராய்ச்சி உரை என்பதை தனது 22 வயதில் எழுதத் தொடங்கிய அந்த கட்டுரை மூலம் பின்பு இறக்கும் வரை 1966 மூவர் தமிழ் விருந்து என்று நாயன்மார் மூவரின் தேவாரத்தை சிவதொண்டன் இதழுக்கு எழுதி கொண்டிருக்கும் போதே அவர் காலமடைந்தார். தனது பாடல்களை 1964
கவிதை பூம்பொழிலாக மிகவும் சிரமப்பட்டு தொகுத்து கொடுத்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரால் அவரின் ஆயிரக்கணக்கான கட்டுரைகளை வெளிக்கொணர முடியவில்லை. இன்று ஈழத்தின் தமிழ் இலக்கிய வட்டங்களோ ஈழத்து தமிழ் குழுக்களோ வேந்தனாரின் ஆக்கங்கள் எதையும் வெளியிட முன்வரவில்லை. இந்த வகையிலே அவர் இறந்த 1966ஆம் ஆண்டு அவரின் நினைவை போற்றி வெளியிடப்பட்ட வேந்தனார் புகழ்வளச்சோலையின் ஒரு மலர் என்ற அந்த மலர் இங்கே தேப்பு மீனாட்சி சுந்தரனார், வெள்ளைவாரணரார், ஆசா ஞானசம்பந்தன் போன்ற பெரியோரின் கட்டுரைகளையும் தாங்கி பண்டிதமணி கணபதி பிள்ளை, FXC நர்ராசா, VC கந்தையா, சோ இளமுருகனார், சோ நர்ராசன், வித்துவான் பொன்முத்துக்குமார், வித்துவான் சி ஆறுமுகம் போன்ற அக்காலத்திய தமிழ் அறிஞர்களின் கட்டுரைகளையும் தாங்கி வெளிவந்திருந்தது. அதன் பின்பு அவரின் மாணவனான சொக்கன் அவர்கள் வேந்தனாரை பற்றி ஒரு ஆய்வுக் கட்டுரை எழுத விரும்பி 1982 நடுப்பகுதியிலிருந்து முடியும் வரை தினகரனில் தொடர்ச்சியாக தமிழ் பேரன்பர் வித்வான் கா வேந்தனார் என்ற கட்டுரையை எழுதினார். அந்த கட்டுரை 1984ஆம் ஆண்டு எமது குடும்பத்தால் வெளியிடப்பட்டது. அந்த வெளியீட்டு விழாவை யாழ் இலக்கிய வட்டம் 1984 அக்டோபர் 24 அளவில் நடத்தியது. ஆக 84 பின் 35 வருடங்களாக ஈழத்து தமிழ் உலகம் பல்வேறு கட்ட காலகட்டங்களில் அந்தந்த காலகட்டங்களை அவர்கள் தாண்டி வருகையில் அந்த காலகட்டங்களை பற்றி கவிதையாக, கட்டுரையாக, பேச்சாக உரையாற்றிய ஒரு ஈழத்தமிழ் அறிஞனை எந்த இடத்திலும் முன்னெடுக்கவில்லை. கொள்கைகள் வேறு வேறாய் கொண்ட ஒரு குறிக்கோள் ஒன்றி உள்ளமும் உரையும் வேறாய் வாழ்ந்திடும் தமிழரை அவர் கேட்டார். ஆங்கிலர் வல்லார் என்றும் அமெரிக்கர் பெரியார் என்றும் ஓங்கிய ருசியாவே உலகத்தை ஆளும் என்றும் ஈங்கிவை பேசி தமிழ் இகழுறும் தமிழர் ஓங்குறும் அடிமை வாழில் இருத்தலை சிறிது மன்னார் என்று கற்றிடும் தமிழர் தம்முள் கலந்துரை ஆடும் போதும் உற்றிடும் உத்தியோகம் ஊதியம் இவற்றால் பெற்றிடும் பெருமை பேசி பெருமிதம் அடைதலன்றி இட்டனால் தமிழர் எய்தும் இந்நிலை எண்ண மாட்டார். அந்த நிலை மாறவில்லை. 70 வருடங்களுக்கு முன்பே இதை பற்றி பாடி சாதியால் சமய வாழ்வால் தனித்தனி பிரிந்து வாழும் பேதமை ஒளிந்து நாங்கள் பிறப்பினால் தமிழர் என்று ஓதியோர் கணத்தில் சேர்ந்தால் உலகத்தை ஆளவெல்லோம் என்று அன்றைய விடிவுக்கு வித்திட்ட வேந்தனாரின் அந்த சாதியை எதிர்த்து அவர் போரிட்ட அந்த முறை இங்கும் இன்றும் இருக்கின்றது. ஆலயங்களிலே விலங்குகளை பலியிடுகின்றதை எதிர்த்தார். ஒரு பண்டித வர்க்கத்திலிருந்து பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே பாரதியாரை 1950களில் மக்கள் கவிஞன் என முன்னெடுத்தார். தமிழர்களின் உரிமைக்கும் தமிழர்கள் தமது நாட்டில் சுய உரிமையுடன் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் 46 பாடிய பாடல் ஒன்று, கொலைகள் செய்வதும் வீரமோ கொள்ளை அடிப்பதும் வீரமோ நிலைமை தளர்ந்து உயிர் போயினும் நேர்மையை காப்பது வீரமே. அவர் என்ன மாதிரி அந்த பாட்டை முடிக்கின்றார் என்றால் தமிழ் அறிஞர்கள் ஓரளவு புரிந்து கொள்வார்கள். ஊரை எரித்திடும் தீயினை உடனே அணைத்திடக் கூடுங்கள், கூரை வீட்டினை பற்றியே கோவின் அரண்மனைக்கு ஏறிடும். இந்த பாடல் தினகரனில் 1946ஆம் ஆண்டு 25/11/1946 தினகரனில் ஈழகேசரியில் வெளிவந்திருந்தது. ஆகவே வேந்தனார் பல்வேறுபட்ட அவர் ஒரு சமயத்தை பற்றி கூறும்போது கூறிய கருத்து இன்றும் புலம்பெயர் வாழ்க்கையிலே நாம் கவனிக்க வேண்டியது. ஒரு போப்பாண்டவர் பேசுகின்றார் என்றால், ஒரு பாதிரியார் பேசுகின்றார் என்றால் நாம் அவரை மதிப்புடன் கேட்கின்றோம். ஏனெனில் அவர் ஒரு BA பட்டதாரி, MA பட்டதாரி, பல்கலைகளையும் கற்று தேர்ந்தவராக இருக்கின்றார். ஆனால் எமது சமய குருமார் வேறு ஒரு தொழிலும் செய்ய முடியாத நிலையில் கோயில் பூசை ஆற்ற வருகின்றார்கள். அவர்களுக்கு எமது சைவ சித்தாந்த அறிவும் இல்லை, சைவ விளக்கமும் இல்லை. எனவே சந்தான குரு மரபும் சமய குரு மரபும் போற்றப்பட வேண்டும் என்று அவர் கூறியது இன்றும் புலம்பெயர் வாழ்க்கையிலே பல்நூறு ஆலயங்களிலே நடக்கின்ற சில செயற்பாடுகளை பார்க்கும் போது எமது
சமய குருமாரின் சைவ சித்தாந்த அறிவு பற்றி கேள்வி எழுப்புதல் பிழையல்ல என்றே தோன்றுகின்றது. ஆகவே ஒரு வித்துவான் வேந்தனார் என்பவர் ஒரு சமயபாட ஆசிரியராகவோ குழந்தை பிள்ளை பாடல் ஆசிரியராகவோ இருக்கவில்லை. அவர் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு காலகட்டத்தில் தான் சார்ந்த சமூகத்தின் நலத்துக்காக அறப்போருக்கு அறைகூவல் விட்ட அந்த ஒரு அறிஞனை ஈழத்தமிழகம் இனம் காண வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அந்த வகையிலே வேந்தனாரின் குழந்தை ஆசிரியராக காலை தூக்கி கண்ணிலொட்டி கட்டி கொஞ்சும் அம்மா, பாலை காய்ச்சி சீனி போட்டு பருகத்தந்த அம்மா என்று எந்த ஒரு பாடலை வேந்தனார் 53 பாடி அவர் புத்தக சபையில் இருக்கும் போது அதையே பாட புத்தகங்களில் உருவாக்கினாரோ, அவர் மறைந்து அடுத்த வருடமே அந்த பாட புத்தக சபையில் இருந்த பண்டிதர் சிலர் காலை தூக்கி கண்ணிலொட்டி கட்டி கொஞ்சும் அம்மா, பாலும் சோறு முன்னத்தந்து பருகத்தந்த அம்மா என்று மாற்றிய பரிதாபத்தையும் நாம் கண்டோம். மலையில் மலைமுகிலும் கூடுது, வண்ணமயிலும் ஆடுது, அழகு தோகை விரித்து நின்று ஆனந்தமாய் ஆடுது என்று 52ஆம் ஆண்டு யாழ் பரமேஸ்வர கல்லூரி நடனத்துக்காக எழுதிய பாடல் மலையில் மேகம் கூடுது வண்ணமயிலும் ஆடுது என்று பாரசில் பாடப்பட்ட பரிதாபத்தையும் பார்த்தேன். இதனால் தான் உணர்ந்தேன் வேந்தனாரின் பாடல்கள் மீண்டும் ஒழுங்கான முறையிலே மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று. அந்த வகையிலே 60 வருடங்களுக்கு முன்பு தாய்மையை பாடிய வேந்தனாரின் அம்மா என்ற பாடலை ஈழத்து தமிழ் இலக்கிய அறிவும் தமிழக அனைவரும் கூறுகின்றார்கள். அந்த அம்மா என்ற பாடலை மிஞ்சி எந்த ஒரு அம்மா பாடலும் வரவில்லை என்று. இது வேந்தனாரின் மகன் என்று கூறவில்லை, தமிழ் உணர்வாளனாக கூறுகின்றேன். பள்ளிக்கூடம் விட்ட நேரம் பாதி வலிக்கு வந்து துள்ளி குதிக்கும் என்னை தூக்கி தோளில் போடும் அம்மா என்று அந்த 4 வரிகளிலே கூறப்படுகின்ற அந்த தாய்மையின் அன்பை, அந்த குழந்தையின் குறும்பை, இவற்றை உணர்ந்து ரசிக்கின்ற அந்த உள்ளப்பாங்கு நம்மவர் மத்தியில் இன்று குறைவாக உள்ளது. கோயிலுக்கு போகும்போது கூட்டிச் செல்லும் பாட்டி, குனிந்து நீ குனிந்து கும்பிடென்று குனிந்து சொல்லும் பாட்டி, கும்பிடு நீ கும்பிடென்று குனிந்து சொல்லும் பாட்டி என்று அந்த கும்பிடு நீ கும்பிடென்று குனிந்து சொல்லும் பாட்டியை எழுதிய கைகளுக்கு கோடி பொங்கல் கொடுக்க வேண்டும் என்று கூறினான் இரசிகமணி கனகசெந்தில்நாதன். அந்த இரசைப்பு தன்மை, அந்த பாடலின் உள்ளார்த்தத்தை புரிந்து கொள்கின்ற குழந்தை இலக்கியவாதிகள், குழந்தை கவிஞர்கள், இலக்கியவாதிகள் இன்று குழந்தை இலக்கியத்தை பற்றி வருகின்ற நூல்களிலே வேந்தனார் ஏதோ ஒரு மூலையில் கோடிட்டு காட்டப்படுகின்றார். தாய்மையை கோழியில் கூட காட்டுகின்றார் வேந்தனார். வட்டமிட்டு பறந்து வந்து வானத்திலே பறந்தால் செட்டைக்குள்ளே குஞ்ச வைத்து தெய்வம் போல காக்கும். வேந்தனாரின் 38 குழந்தை பாடல்களும் மிக மிக ஒரு எளிய நடையிலே, இனிய நடையிலே, புலம்பெயர் வாழ்க்கையிலே 35 வருடம் நாம் பல தமிழ் குழந்தைகளுக்கு அந்த பாடலை போட்டி வருகின்றேன். மிகவும் இனிமையும் அன்பு கருணை பண்பை ஊட்டக்கூடிய பாடல்கள். காலில்லாத நொண்டி மிகவும் களைத்து போனான் அம்மா, கோலை ஊன்றி நடந்து முதுகு கூணி போனான் அம்மா, பிள்ளையின் அவதானம். ஆனா அந்த பிள்ளை என்ன கேட்கின்றது? சிந்தனை எங்கே செல்கின்றது? இனிப்பு கடலை வாங்க காசு இனிமேல் கேட்க மாட்டேன், தனித்த நொண்டி தவிப்பை போக்க தாரும் அம்மா காசு. வேந்தனாரின் பாடல்கள் அந்த குழந்தைகளுக்கு உள்ளத்திலே இரக்கத்தை, அன்பை, கருணையை, பாசத்தை, பற்றை காட்டுகின்றன. இவர்கள் இன்றைய பல குழந்தை பாடல்களில் இது இல்லை. இப்பேற்பட்ட குழந்தை பாடல்கள் இன்று அருகி வருகின்றன, பிழையாக பாடப்படுகின்றன. அதை நீக்குவதற்காகவே இங்கே நூல்கள் வெளியிடப்பட்டு இருவற்றுடனும் வெளியிடப்படுகின்றது. அடுத்ததாக வேந்தனாரின் மாணவர் தமிழ் விருந்து. வேந்தனாரின் மாணவர் தமிழ் விருந்து. வேந்தனார் 1960களில் சான்றோர் வளர்த்த தமிழ் என்று ஒரு நூலை தட்டச்சு பிரதியாக 29 கட்டுரைகளுடன் வீட்டில் வைத்திருந்தார். அதை என்னால் 1983ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது. அதில் 12 கட்டுரைகளை எனது தமக்கையார் தண்ணீர் இல்லாத தமிழ் என்ற நூலிலே தொகுத்து கொடுத்தார். மிகுதியான 17 கட்டுரைகளும் இங்கு மாணவர் தமிழ் விருந்து என்ற நூலிலே கொடுக்கப்படுகின்றன. ஏனெனில் தமிழை நாம் மறந்து வருகின்ற காலத்திலே தமிழ் மொழியை 1900 ஆண்டு கால பகுதியிலே, 20ஆம் நூற்றாண்டு கால பகுதியிலே தொகுத்தளித்த தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தை தொகுத்தளித்த சீவை தாமோதரம் பிள்ளையின் நாம் மறந்துவிட்டோம். அவ்வாறே
நாவண்ணா கதிரவேற் பிள்ளையை நாம் மறந்துவிட்டோம். ஊவே சாமிநாதையரை நாம் மறந்துவிட்டோம். ஆறுமுக நாவலன் அரிய தொண்டுகளை மறந்துவிட்டோம். இவர்களை அவர் கோடிட்டு காட்டி அந்த 12 தமிழ் பெரியார்களை தமிழ் இலக்கியத்தை 12ஆம் வகுப்பில் படிக்கின்ற மாணவர்களுக்காக தொகுத்த கட்டுரை இன்று மிகவும் தேவைப்படுகின்றது. அது மாணவர் தமிழ் விருந்தில் முதல் 12 கட்டுரைகளாக வந்துள்ளது. அப்போது இங்கே 20 கட்டுரைகள் 30 கட்டுரைகள் மாணவர் விருந்து என்று வித்துவான் வேந்தனாரால் 54 டிசம்பர் 30ஆம் தேதியிலிருந்து 55 ஜூலை 30ஆம் தேதி வரை 30 கிழமைகள் தொடர்ச்சியாக எழுதப்பட்ட அருமந்த கட்டுரைகள். தன்னம்பிக்கை, அறிவும் ஆண்மையும், இளமையும் முதுமையும், உலகின் காட்சிகள். அந்த உலகின் காட்சிகளில் வித்துவான் வேந்தனார் பல புரட்சிகரமான கருத்துக்களை, சோசியலிச கருத்துக்களை அவர் கூறுகின்ற அந்த கருத்துக்களை நீங்கள் நிச்சயமாக வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இளம் பிள்ளைகளாக கொண்டுள்ள உங்களுக்கும் புலம்பெயரில் வாழ்கின்ற மாணவ சமுதாயத்துக்கும் அந்த மாணவர் தமிழ் விருந்து மிகவும் பயன்படக்கூடியது. அதைத் தொடர்ந்து அவர் செய்யுள் நயம், நற்றினை செல்வம் என்ற நூல்களிலே என்னை போன்றே தமிழை முக்கிய பாடமாக படிக்காத சராசரி தமிழர்களுக்கு ஏற்ற விதமாக அங்கே ஔவையார் பாடல்களை, சங்க இலக்கிய பாடல்களை நயப்போடு விளக்குகின்றார். அதைத் தொடர்ந்து எந்த ஒரு அடையாளத்தை வித்துவான் வேந்தனார் சொற்பொழிவாளர் என்று நிலைநிறுத்தி சென்றாரோ அவரின் 11 சொற்பொழிவுகள் மிகவும் சிரமத்துடன் தேடி எடுக்கப்பட்டு அங்கே இறுதியிலே கொடுக்கப்பட்டுள்ளன. அதிலே வாழும் இலக்கியம் என்ற சொற்பொழிவு 1951ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி யாழ் பரமேஸ்வர கல்லூரி மைதானத்திலே 4வது உலகத்தமிழ் மாநாடு, 4வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி அல்ல உலகத்தமிழ் மாநாடு அங்கு நடத்தப்பட்ட போதே தேப்போ மீனாட்சி சுந்தரனார், மாப்போசி, கல்கி, ராப்பி சேதுப்பிள்ளை போன்ற இந்திய தமிழ் அறிஞர்களும், இங்கே பெரிய தம்பி பிள்ளை, பண்டிதமணி கணபதி பிள்ளை, தனநாயக அடிகள், வேந்தனார், முதுதமிழ் புலவர் நல்லதம்பி போன்ற தமிழ் அறிஞர்களும் ஆற்றிய போது வேந்தனார் ஆற்றிய உரையை தினகரன் 5 கிழமைகள் தொடர்ச்சியாக தனது பத்திரிகையில் வெளியிட்டது. இங்கே கம்பராமாயணத்தை கரைத்து குடித்தவர்கள் பலர் இருக்கலாம். வேந்தனாரை சில பேர், ஏனெனில் வேந்தனார் கம்பராமாயணத்தையும் கந்த புராணத்தையும் அச்சு காவியங்கள் என்று சொல்லி பிரச்சனைக்குட்பட்டவர். அங்கே ராமன், இங்கே சூரன், அங்கே ராமன், இங்கே முருகன், அங்கே ராவணன், இங்கே சூரன், அங்கே சூர்பனகை, இங்கே சிங்கமுகி, அங்கே விபீஷணன், இங்கே தரகாசுரன், அங்கே கும்பகர்ணன், இங்கே சிங்கமுகன். இவ்வாறு ஒவ்வொரு பாத்திரங்களும் கட்டி மோதுகின்றன, ஒன்றியொன்று ஒத்திருக்கின்றன. இதை அச்சு காப்பியம் என்று கூறிய வேந்தனார் மக்கள் காப்பியமாக சிலப்பதிகாரத்தை கூறினார். எந்த ஒரு கண்ணகி என்ற ஒரு சராசரி பெண் தன் கணவன் விட்ட பிள்ளைகளை மறந்து அவனை ஏற்று ஒரு சராசரி குடும்ப தலைவியாக வாழ்ந்தவள் தன் கணவனுக்கு அங்கு கொடுமை இழைக்கப்பட்ட போது நீதிக்காக போராடுகின்ற அந்த பெண் உரிமைக்காக போராடுகின்ற இன்று நமக்கு தேவைப்பட்ட அந்த உரிமை போராட்டத்துக்கு குரல் கொடுக்கின்ற கண்ணகியை அவர் போற்றினார். அந்த கண்ணகிக்கு கோயில் எடுப்பதை அவர் ஏற்றினார். ஆகவே எந்த கம்பனை ரசித்து கம்பராமாயணத்தின் பல நூல்களை வேந்தனார் எழுதினாலும் அவர் ஒரு இடத்தில் மிக துல்லியமாக அந்த வாழும் இலக்கியம் என்ற கருத்தில் கூறுகின்றார். கம்பராமாயணத்தை படித்த சிலருக்கு அது நன்கு தெரியும். வாலிவதையில் கம்பன் வாலிவதையை பாடும்போது அவனுக்கு இருந்த உணர்ச்சியும் உணர்வும் ராமனை தெய்வீக பிறவியாக காட்டும் போது அவனிடம் கிடைக்கவில்லை. விபீஷணன் ராமனை சென்று சரணடையும் போது பாடுகின்ற பாடலுக்கும் கும்பகர்ணன் விபீஷனுக்கு கூறுகின்ற கருத்திற்கும் எனது அண்ணன் அவனுக்கு நான் அறிவுரை கூறினேன், அந்த அறிவுரை அவன் ஏற்கவில்லை, செஞ்சோட்டு கடன் தீர்க்க நான் போருக்கு செல்கின்றேன் என்று அந்த பதிலில் கூறுகின்ற அந்த கவித்துவ உணர்வாற்றலையும் அங்கே சடையப்ப வள்ளலிடம் நன்றி கடன்பட்ட கம்பனுக்கு அந்த நன்றி உணர்ச்சி அந்த 2 கட்டங்களில் ஊறி பாய்கின்றது. கவிதையை படிப்பவர்கள் உணர்வீர்கள். ஆகவே வித்துவான் வேந்தனாரின் இலக்கிய ஆய்வு கட்டுரைகள் பல சிறப்பை தருகின்றன. அடுத்ததாக அவரின் தமிழ் இலக்கிய சோலை தொல்காப்பியத்தை பற்றி வித்துவான் வேந்தனார் 1963 எழுதிய ஆராய்ச்சி கட்டுரை 10 கட்டுரைகளில் 9 தேடி எடுக்கப்பட்டன. அவை அங்கே தொல்காப்பிய ஆராய்ச்சி கட்டுரையாக அவர் அது ஒரு இடத்தில் நச்சினார் கிணியரையும் இளம்பூர்ணரையும் மீறி அவர் கூறுகின்ற கருத்துக்கள் மிக வியக்கத்தக்கன. தொல்காப்பியத்தை பாடமாக எடுத்து படிப்பவர்கள் அதை உணர முடியும். அதைத் தொடர்ந்து புறநானூற்று பாடல்கள், அதைத் தொடர்ந்து இளமுருகாற்றுப்படை, அதைத் தொடர்ந்து அங்கே அவரின் 24 கட்டுரைகள் சங்க இலக்கியங்களில் அதில் அவர்
அல்லி அரசாணி மாளிகை என்ற அந்த பெண் விடுதலையே வேண்டிய அல்லி அரசாணி மாளிகையும் அவர் வியந்து கூறுகின்ற அந்த பாடலையும் மரபு வழி பண்டிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தமிழ் இலக்கிய சோலை என்ற புத்தகம் அங்கு வெளியிடப்படுகின்றது. அன்பர்களே, நான் நேரத்தை கூடுதலாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் தனது சொற்பொழிவை பற்றி வேந்தனார் கூறும்போது ஒரு இடத்தில் கூறினார், அணுக்குண்டிலும் ஆற்றல் வாய்ந்தது மேடை பேச்சு. அணுக்குண்டு என்பது ஒரு மனிதனின் புற பொருள்களை அளிக்கின்றது. ஆனால் ஆற்றல் மிகுந்த பேச்சாளன் மனிதனின் ஆவிக்குள்ளும் புகுந்து அவனை ஆக்குகின்ற ஆற்றல் உடையவன் என்று அதை வித்துவான் வேந்தனாருக்கு மிகவும் பொருந்தும். அவ்வாறே பாடுகின்றோர் எல்லோரும் கவிஞர் எல்லார் பாட்டென்றால் பண்டிதற்கே உரிமை அல்ல, ஓடுகின்ற பெருவள்ள பெருக்கே போல ஊற்றெழுந்த உணர்ச்சியின் ஒளியால் ஓங்கி வாடுகின்ற மக்களினம் ஆட்சி கொள்ள மறுமலர்ச்சி பெருவாழ்வை வழங்கும் ஆற்றல் கூடுகின்ற கொள்கையினால் எழுச்சி கொண்டு குமருகின்ற கோளரியே கவிஞனாவான் என்று கவிதை மூலம் கவிஞனுக்கு வரவிலக்கணம் கூறிய வேந்தனார் அந்த வரவிலக்கணத்துக்கு ஏற்றவராக அவரே இருக்கின்றார். 1956 ஆண்டு தினகரன் பத்திரிகையில் ஒரு கட்டுரை வருகின்றது. அன்னை மொழியின் இன்னலை போக்குவோம். நாம் எமது அன்னை மொழியின் இன்னலை போக்க பல ஆண்டுகள் போராட வேண்டி வரும். பல பதவி நீக்க துன்பங்கள், பசி துன்பங்கள், சிறை துன்பங்கள் அடைய வேண்டி வரும். இவற்றையெல்லாம் மீறி நாம் எமது அன்னை மொழியின் இன்னலை போக்குவோம் என்ற உணர்வு எமக்கு வந்துவிட்டால் நாம் விரைவில் உரிமை பெறு அடைவோம் என்று கற்றறிந்த சான்றோரே, இன எழுச்சி கொண்டெழுங்கள். ஒரு இனம் தன் இனத்தின் உரிமையை பெற முயல்வது வகுப்புவாத உணர்வா, மொழி வெறியா? நாம் பிற நாட்டை பிடிக்க போர் தொடுக்கின்றோமா? அடிமையாக கிடக்கும் எமது தாய் தமிழகத்தை மீட்க எண்ணி அறப்போர் ஆற்றுகின்றோம். இந்த அறப்போரை ஆற்ற வேண்டாம், எமது மொழியை கல்லுங்கள் என்று ஆட்சியாளர்கள் கூறுகின்றார்கள். இது வேந்தனார் 56 ஆண்டு செப்டம்பர் எழுதியது. 63 வருடங்களுக்கு பின்பும் உங்கள் முன் அதை கூற வேண்டிய நிலையில் நான் இல்லை. ஆகவே அன்பர்களே, இங்கே பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சிலர் இருக்கலாம், தமிழ் அன்பர்கள் சிலர் இருக்கலாம். வித்துவான் வேந்தனாரின் ஆக்கங்கள் என்று www.நூலகம்.org 9 நூல்கள் அங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. 2000 பக்கங்களை கொண்ட அவரின் 5 உரை நூல்கள் அங்கு பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளன. அவரின் 201 கட்டுரைகள் ஏறத்தாழ 811 பக்கம் இங்கே நூலாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவரின் கவிதைகள் 237 பக்கம் கொண்ட கவிதை நூலாக வந்துள்ளன. ஆகவே பல்கலைக்கழகத்திலே தமிழை ஆய்வு செய்கின்ற மாணவர்களுக்கு 3000க்கு மேற்பட்ட வித்வான் வேந்தனாரின் கவிதைகள், கட்டுரைகள், சொற்பொழிவுகள் உங்கள் முன்னே கிடைக்கப்பட்டுள்ளன. ஆகவே இத்துடன் எனது வரவேற்புரையை முடித்துக் கொண்டு எனது கடமை, எனது தந்தையாரின் நூல்களை தேடி எடுத்து அதை தமிழ் சமூகத்துக்கு கொடுப்பதே அவரின் மகன் என்ற முறையில் மட்டுமல்ல, நான் அதை செய்யாவிடில் இனி ஒருவரும் செய்ய மாட்டார்கள். ஆகவே வருங்கால தமிழ் சமூகத்திற்கு வித்துவான் வேந்தனாரின் கவிதைகள், கட்டுரைகள், சொற்பொழிவுகள், உரை நூல்கள் என்பன பல்வேறு சிறப்புகளை கொண்டவை. அவற்றை எனக்கு தெரிந்த அளவில் உங்கள் முன் வெளிக்கொணர விளைந்தேன். இத்துடன் எனது வரவேற்புரையை நிறுத்தி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.